வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து 3வது பார்ட். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். மொத்தம் எத்தனை பேர் நிற்கிறாங்க? 7 பேர் நிற்கிறாங்க. Q ஆனவர் 6க்கு இடதுபுறமாகவும், இப்போ Qங்கிறவங்க இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஓகேவா? இப்போ 6க்கு இடதுபுறம்னா லெஃப்ட். ஓகேவா? அப்போ 6ஓட லெஃப்ட் சைடில் Q நிற்கிறாங்க. Pக்கு வலதுபுறமாகவும், அப்போ Pக்கு வலதுபுறமாகவும் Q நிற்கிறாங்க. ஓகேவா? அடுத்து O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும், ஓங்கிறவங்க என்னோட ரைட் சைடில் நிற்கிறாங்க. வலப்புறம்னா ரைட் சைடு. ஓகேவா? Pக்கு இடதுபுறமாகவும் நிற்கிறார்கள். அப்போ P அதுக்கு இடதுபுறமாகவும் நிற்கிறாங்க. இப்படி ஒன்று வருது. இப்போ இதை இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். Pக்கு இடதுபுறமாக O N இப்படி போட்டுடலாமா? போட்டாச்சு. அடுத்து இவ்வாறே எஸ் ஆனவர் 6க்கு வலப்புறமாகவும், 6க்கு வலதுபுறம் இந்த சைடு எஸ்ஸு, டீக்கு இடதுபுறமாகவும், டீக்கு இடதுபுறம் வைக்கிறார். வந்துருச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ 7 பேர் சொன்னாங்க. 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிருச்சு. அடுத்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அந்த வரிசையில் நடுவில் நிற்பவர் யார்? இப்போ இங்கிட்டு 3 ஒதுக்குங்க, இங்கிட்டு 3 ஒதுக்குங்க. சென்டரில் யார் நிற்கிறா? Q. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து P என்பது டிவிஷன் வகுத்தல் குறி, Q என்பது பெருக்கல், R என்பது ப்ளஸ், S என்பது கழித்தல் எனில் இப்போ கொடுத்துருக்காங்க இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? Pனா வந்து நம்மளுக்கு வகுத்தல் குறி. அப்போ 18. Qக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்கல் குறி. 18 பெருக்கல் 12. அடுத்து P என்ன சொல்லியிருக்காங்க? வகுத்தல் குறி, டிவிஷன் போட்டாச்சு. இந்த 4 அப்படியே எழுதிக்கங்க. ஆறுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ்ஸு. 5 அப்படியே ரைட் பண்ணுங்கள். எஸ்க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸு. இந்த 6 அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த லெட்டருக்கு பதிலாக அந்த என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டிருக்கோம். அவ்வளோதான், போட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி கொடுத்தாலே பாட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி ஆன்சர் தப்பாக வரும். ஓகேவா? பாட்மாஸ் தான். பாட்னா இதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இது ப்ராக்கெட்டு, இது ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல டிவிஷன் ப்ராக்கெட் இல்லை. ஓகேவா? ஆஃபும் இல்லை. அடுத்து டிவிஷன் இருக்குது. டிவிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போ 12 டிவைடட் பை 4 என்ன வரும் நம்மளுக்கு? 3. இந்த 18 இன்ட்டு இது அப்படியே போட்டுக்குங்க. ப்ளஸ் இந்த அடிஷன் சப்ராக்ஷன் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது பிக்கஸ்ட் நம்பர் என்ன? சைன் என்ன? மைனஸ். அப்போ மைனஸ் 6ல் 5 போயிட்டுனா 1. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டில் செஞ்சிடக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இருக்கும் பொழுது மல்டிப்ளிகேஷன் தான் செய்யணும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 3 24க்கு 4, மிச்சம் 2, 1 3 3, 3 + 2 5, -1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? 53ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட்டு என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு இந்த ரூல்ஸ் படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணிற்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பினை காண்க. இதுதான் அந்த நம்பர். இதுக்கான கண்ணாடியில் காமிச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். கண்ணாடியில் காமிக்கும் போது இது என்னவோ அப்படியே இப்படி தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த 9ங்கிறது இங்கே வந்துடும், அப்படியே கன்வெர்ட் ஆகி வரும். இந்த மாதிரி இருக்கும். ஆப்ஷன் சி மாதிரி இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் நல்லா ஞாபகம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த தலைகீழ போவாங்க. சரியா? இந்த மேலே உள்ள எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா ஞாபகம். அது மேலே உள்ளது மேலே தான் வரும், ஆனால் இப்படி இங்கே ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடாக கன்வெர்ட் ஆகி வரும். ஓகேவா? அப்போ பாருங்கள் 9 இப்படி இருக்குது, இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது ரைட் சைடாக மாறி வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏ என்பவர் பியின் சகோதரர் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர். இது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. இப்போ ஏங்கிறது பியோட சகோதரர்னா இவங்க வந்து
ஏ என்பவர் பியின் சகோதரர் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் பியின் சகோதரர் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஏங்கிறது ஒரு பாயின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர். அப்போ பியை பற்றி நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை. அவர் வந்து பாயா கேர்ளா எதுவுமே நம்மளுக்கு சொல்லலை. அதை எப்படி நம்ம ஏயோட சகோதரர்னு சொல்ல முடியும்? மேபி சகோதரியாக கூட இருக்கலாம். அதனால அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால இது ராங். அடுத்து ஏ என்பவர் பியை விரும்புகிறார், பி என்பவர் சியை விரும்புகிறார் எனில் ஏ என்பவர் சியை விரும்புகிறார். ஏ வந்து பண்ணி ஒரு 3 பேர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே 3 பேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கிறவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அப்போ இதை நம்ம சொல்ல முடியாது. ஏ என்பவர் பியை விரும்புகிறார், பி என்பவர் செப்பரேட்டாக தான் இருக்குது, எதுவுமே கனெக்டாக இல்லை. ஸோ அப்போ இதுவும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதுவும் ராங். ஏக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, பிக்கு சியை பிடிச்சிருக்கு எனில் சிபியை விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. அதனால இது ராங். ஓகேவா? இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி, தென் ஏ நாட் ஈக்குவல் டு சி. ஈக்குவலாக இருந்தால் தான் இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, அதனால ஏ ஈக்குவல் டு சின்னா நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ பிக்கு பதிலாக இங்கே நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு சின்னு வந்துடும். இந்த மாதிரி சொல்ல முடியும். ஆனால் நாட் ஈக்குவலாக இருக்கும்பொழுது நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பி தான் கரெக்டு, பி நாட் ஈக்குவல் டு சி தான். ஏன்னா பியோட வேல்யூ 2 நாட் ஈக்குவல் டு சி தான். அகெயின் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு சியான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கண்டிஷன் வந்து இது வந்து கரெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இதுவும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சியும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். அதனால் எதோட வேல்யூ எதுன்னு தெரியாதப்ப நம்ம இதை வந்து நாட் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ பின்வருவனவற்றுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எம் என்பவர் எண்ணின் மகள், எண்ணின் மகன் ஓ. இப்போ எம் என்பவர் என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட மகள் எம். ஓகேவா? அடுத்து எண்ணின் மகன் ஓ, என்னோட மகன் வந்து ஓ. அடுத்து ஓ, அப்புறம் பியோட அப்பா அவர். ஓகேவா? அப்போ அந்த ஓங்கிறவர் பியோட அப்பா. ஓகேவா? பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன் யாராருக்கு கேட்டிருக்காங்க, பி மற்றும் எண்ணு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு தான் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இது அப்பாவோட அப்பா நம்மளுக்கு என்ன வேணும், அப்பா. இது இவங்களை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்பான்னு சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து கேர்ளா பாயான்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி அப்பாவாக இருக்கலாம், இல்லாட்டி அம்மாவாக கூட இருக்கலாம். அப்போ எதுவுமே தெரியாது. நம்ம ஒன்று தாத்தாவாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பாட்டியாக இருக்கலாம். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டி தான் கொடுத்துருக்காங்க. சாரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இன்கேஸ் தாத்தா பாட்டி அது மாதிரி ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து சரியாக நம்மளால் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் இங்கே தாத்தா மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் தாத்தாவை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரிலக்கன்னா 2 டிஜிட். ஓகேவா? 2 டிஜிட்டில் 7 வந்து எத்தனை தடவை வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 17 வரும், 27. ஏன்னா 7ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் ஆகிடும். அப்போ அது ஈரிலக்கணில் வராது. அடுத்து 37, 47, 57, 67, 77, 87, 97. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70. இதுவும் 2 டிஜிட் தானே. 71, 72, 73, 74, 75, 76, 77 ஏற்கனவே இங்கே எழுதிட்டோம், அதனால் எழுத வேண்டாம். 78, 79. அடுத்து 80 போயிடுது, அது கிடையாது. ஓகேவா? அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 2, 3, 4, 5, 9. 9 + 9 18. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்த தொடரில் உள்ள
தவறான எண் எது என காண்க. இப்போ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 7 போச்சுன்னா 1, -11 பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ரெண்டத்தையும் பாருங்கள். இது வந்து இப்போ இதோட ப்ளஸ், இங்கே ஒரு 2, 8 இருக்குது. ஓகேவா? அடுத்து இது ரெண்டத்தையும் பாருங்கள். -6 இருக்குது. அடுத்து இது ரெண்டத்தையும் பாருங்கள். +5, -3, +1. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்களேன், ரெண்டு டிஜிட் வந்து ஈக்குவலாக. அப்போ வந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 2 வரும், இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 2 வரும். அப்போது இந்த டிஜிட் இதை வந்து நம்ம மாற்றிருந்தோன்னா இது எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா +11, அடுத்து வந்து -9, 7, 5, 3, 2, 1. அதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸ் வச்சு வரும், அந்த மாதிரி வரும். ஓகேவா? சரி, 3, 1 ஆட் நம்பர்ஸாக வரும். 1, 3, 5, 7, 9, 11 அப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இங்கே மாறுது. இப்போ இந்த நம்பர் தப்பாக இருக்கிறதுனால தான் இங்கே 8 வருது. இப்போ இது 9 வந்துருந்துச்சுன்னா இப்போ இதே ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கும். அப்போ இது 87 இருந்துருந்துச்சுன்னா இப்போ போட்டு பாருங்களேன். இப்போ இது வந்து -9 இருக்கும். ஓகேவா? சரி, இது ப்ளஸ், இது மைனஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ இது 87 இருந்துச்சுன்னா இங்கே 9 இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து 7 ஆயிருக்கும். அப்போ இந்த நம்பர் தான் ராங். ஓகேவா? அப்போ 86ங்கிற நம்பர் தான் இதில் தப்பான நம்பர். ஓகேவா? தவறான எண் எதுன்னு கேட்டால் 86. இது 87 இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்னே கரெக்டாக இருக்கும். அடுத்து குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பதை இந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க என குறிப்பிட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் என்னென்னு க்ளூ கொடுத்துறேன். இதை வந்து ஜஸ்ட்டு இங்கே எப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, AN அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ இது ஆன்லைனுக்கு ரிவர்ஸில் எழுதுனா என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.